இப்போ அண்மை காலமாக 60வது மனித உரிமை அவை கூட்டத்தொடர் இப்போ நடந்தது ஜெனீவாவில். அதற்கு பல அமைப்புகள் போயிருந்தாங்க. இல்லை, அதுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் நான். 2012, 2015 2 ஆண்டுகள் ஜெனீவா ஐநா மனித உரிமை ஆணையத்திற்கு நேரடியாக சென்று செய்தி சேகரிச்சிருக்கேன். அதற்கு முன்னதாகவே ஒரு டாக்குமெண்ட்ரி இதுக்காக இட்டாலி போயிருந்தேன். அப்போ 3 முறை ஷெங்கன் விசாவில் நான் பயணம் செஞ்சுருக்கேன். குறிப்பிட்டு நாளை குறிப்பிட்டு அந்த சாப்பா குத்துவாங்கல்ல சீல், அந்த தேதியை குறிப்பிட்டு கூட நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்த முறையே பணம் கட்டி விண்ணப்பித்த போது மறுக்கப்பட்டிருக்கு. இது பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு நமக்கு. ஏன், என்ன காரணம்? ஒரு பத்திரிகையாளர், அது UNHRCக்கு போகிறோம். அது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு எதிர்ப்பு, அது எப்பவுமே எதிர்ப்பு இருக்குங்க. அதற்கு நம்ம தமிழர்களிடையே மிகப்பெரிய அளவில் நாங்களாம் பண்றோம்னு சொல்லிட்டு சில இந்த வைகோவல் சாமி பண்றவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களாம் என்ன ஆனாங்க, என்னாச்சு? அரசியல் தலைவர்களை மட்டும் நீங்க சுட்டி காமிக்க கூடாது. நம்ம இவர் இருக்கல பாருங்க, பல நெடுமாறன், அவங்கெல்லாம் கூட எல்லாம் பெருசாக ஏதோ பண்ண மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே. 60 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நாங்கள் தான் பாடுபட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்போ அவங்களோட நிலைப்பாடு என்ன? எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? இல்லை, அங்கே நீங்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இங்கே உள்ள தலைவர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்படி விலை போக முடியும்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இது நம்ம இனம், நம்ம அப்போ என்னன்னா, அப்போ ஒருவேளை இவர்கள் தமிழர்களாக இருந்திருந்தால், உண்மையான தமிழர்களாக இருந்திருந்தால் அவர் ரத்தம் துடிச்சிருக்குமோங்கிற கேள்வி வருது எனக்கு. சில பேர் அதுதான் அந்த வெளிப்படையாகவே சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அப்போ ராஜாஜி கொண்டு வரான்னு சொன்ன உடனே அதை முதலாக எதிர்த்தவர் யாருன்னா ஈழத்து சிவானந்தம் அடிகள். அவர் கரூரில் ஒரு தர்மசாலையில் இருந்தவர் தான். அவர் அங்கே இருந்துட்டு இருந்தால் அவர் அந்த உணர்வு ஏற்பட்டு என்ன பண்ணுறாருன்னா 2 அறிக்கைகள் எடுத்துட்டு இதை தொடர் போராட்டமாக கொண்டு போகணும், அப்போ தான் அந்த பின்வாங்குவார் ராஜாஜிங்கிறதுக்காக அந்த அறிக்கைகள் எடுத்துட்டு ஈவே ராமசாமியாவை ஈரோட்டில் போய் பார்க்குறாரு. அங்கே நடந்த இனவழிப்புன்னு சொன்னது, அதே போல் நீங்கள் போர்க்குற்றம் சொன்னது, அதையெல்லாம் தாண்டி ராஜீவ்காந்தி படுகொலையில் ஒட்டுமொத்த தமிழர்கள் தலைக்குனிவாக நம்ம இருந்தோம். நம்ம மண்ணில் நடந்துருச்சேப்பா அப்படிங்கிற வருத்தம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷனல் சதி இதில் இருந்திருக்கு. யூத்தமிழ் ஊடறுப்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம இலங்கை ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து தொடர்ந்து நம்ம அவ்வப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ அண்மை காலமாக 60வது மனித உரிமை அவை கூட்டத்தொடர் இப்போ நடந்தது ஜெனீவாவில். அதற்கு பல அமைப்புகள் போயிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுக்கிறதுக்காக இங்கிருந்து விசா எல்லாம் வாங்கிறதுக்காக முயற்சி எடுத்துக்கொண்ட நம்ம விஸ்வநாதன் ஊடகவியலாளர் நம்மளோட இணைந்திருக்காரு. வணக்கம் விஸ்வா. வணக்கம் ஐயா. விஸ்வா, நீங்கள் சுவிஸ் போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க, போயிட்டு வந்தீங்களா? இல்லை, அதுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் நான். 2012, 2015 2 ஆண்டுகள் ஜெனீவா ஐநா மனித உரிமை ஆணையத்திற்கு நேரடியாக சென்று செய்தி சேகரிச்சிருக்கேன். அதற்கு முன்னதாகவே ஒரு டாக்குமெண்ட்ரி இதுக்காக இட்டாலி போயிருந்தேன். அப்போ 3 முறை ஷெங்கன் விசாவில் நான் பயணம் செஞ்சுருக்கேன். இந்த முறையும் நான் முறையாக அதுக்கு விண்ணப்பிச்சிருந்தேன். எப்படின்னா, இன்னைக்கு இப்போது அதுக்கு முதல்ல UNHRCலேயே அக்ரிடிடேஷன் பாஸ் நம்ம வாங்க வேண்டியிருக்கு இல்லைங்களா, பத்திரிகையாளர். ஆமாம், அதுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. அதையெல்லாம் சுட்டி காட்டி நான் இந்த பர்பஸுக்காக நாங்கள் போகிறோம், செய்தி சேகரிக்கிறதுக்காக போகிறோம், தமிழ் ஊடகம் சார்பில் போகிறோம் அப்படின்னு சொல்லி இவெல்லாம் விசா எல்லாம் முறையாக அப்ளை பண்ணிட்டோம். ஆனால் என்னென்னா, அந்த விசா அந்த டெல்லி எம்பசிக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு SMS வருது, அண்டர் ப்ராசஸ்ன்னு வருது. 1 மணி நேரத்தில் ப்ராசஸ்டு அப்படின்னு தகவல் வருது. நீங்கள் டிஸ்பேச் பண்ணிட்டோன்னு வருது. வந்ததுக்கு பிறகு பார்த்தா கூட ஒரு கடிதம் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க, உங்களுக்கு விசா ரெஃப்யூசல் மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. சரி, என்ன காரணம்னு பார்த்தா, எடுத்து உங்கள் பர்பஸ் ஆஃப் விசிட்டே நீங்கள் சரியாக சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாங்க. எதுக்காக நீங்கள் போகிறீங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தலை. 2 பக்கங்கள் எழுதியிருக்கிறோம். குழந்தை படித்து பள்ளியில் ஒரு குழந்தை படித்தா கூட நான் எதுக்காக போகிறேன்னு சொல்லிடும். அவ்வளோ விரிவாக எழுதி நம்ம கடிதம் கொடுத்துருக்கோம், கவரிங் லெட்டர் கொடுத்துருக்கோம். அப்புறம் முன் அனுபவங்களை நம்ம அதில் சுட்டி காட்டியிருக்கோம். எத்தனை முறை நாங்கள் அங்கே ஷெங்கனில் பயணம் செய்து எந்த நாளில் வெளியே வந்திருக்கிறோம். இந்த குறிப்பில் 3 முறை போனதுக்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட நாளை குறிப்பிட்டு அந்த சாப்பா குத்துவாங்கல்ல சீல், அந்த தேதியை குறிப்பிட்டு கூட நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்த முறையே பணம் கட்டி விண்ணப்பித்த போது மறுக்கப்பட்டிருக்கு.
இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு நமக்கு. ஏன் என்ன காரணம், ஒரு பத்திரிகையாளர் அது UNHRCக்கு போகிறோம், இது நம்ம டூரில் சுற்றி பார்க்க போகல. அப்போ அதில் தெளிவாக சொல்லியிருக்கோம், இது தமிழ் மக்களுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனையை நாங்கள் வந்து இங்கே கொண்டு வரணும். 2012 ஏற்கனவே முதலாக நேரலை செஞ்ச அனுபவம் நமக்கு இருக்குது புதிய தலைமுறைக்காக. அப்போ ஏன் இப்படி மறுக்கிறாங்கன்னு வந்து பார்த்தபோது அப்புறம் தான் வந்து அங்கே ஜெனீவாவில் இருக்கக்கூடிய நம்ம மனித உரிமை செயற்பாட்டாளர் சொல்கிறாங்க, உங்களை மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 43 பேர் விசாக்கள் மறுக்கப்பட்டிருக்கு, குறிப்பாக இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்கள். எல்லாத்துக்கும் இதே காரணம் தான். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வலிமையான காரணம் அல்ல. அப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அப்புறம் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் என்ன தெரியுது அப்படின்னா, இதில் சமீப காலங்களாக இப்போது ஐநா மனித உரிமைகள் ஆணையம் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது காரணம், சுவிட்சர்லாந்து வந்து ஒரு நடுநிலையான நாடு, ஒரு மனித உரிமைகளை பேணக்கூடிய நாடு. அதனால தான் நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியங்களே வந்து புலிகள் இயக்கத்திற்கு வந்து தடை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கி அங்கே இருக்குது. அப்போ அப்படி ஒரு நடுநிலையான நாடாக இருக்கிறதுனால தான் அங்கே வந்து ஐநா மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தா இப்போது இது போன்ற விசா மறுப்புகளை வந்து சுவிட்சர்லாந்து செய்வது ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக இருக்குது. அப்போ மனித உரிமைகள் ஆணையத்திற்கு மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்ல வரவங்களே நீங்கள் வரவிடாமல் தடுக்கிறீங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கும் போது அப்புறம் இன்னும் நான் விசாரிக்க என்ன வருதுன்னா, முக்கியமாக அங்கே வந்து போய் இந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்லக்கூடியவங்க, வலிமையான சாட்சிகள் இவர்களையெல்லாம் அவங்க வந்து தவிர்க்கிறாங்க, வரவிடாமல் தவிர்க்கிறாங்க. சரி, சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன இதில் ஆர்வம்னு பார்த்தா, இது கவர்மெண்ட் பண்ணுதா இல்லை அந்த எம்பசியில் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து இலங்கையினுடைய அழுத்தங்களுக்கு உட்பட்டு செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா இது நீங்கள் இப்போ இலங்கை 2012ஆம் ஆண்டு முதலாக ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் அமெரிக்கா ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. இந்த இலங்கையில் நடைபெற்றது போர்க்குற்றம். அப்புறம் அங்கே நடைபெற்றது வந்து இன அழிப்புங்கிற சொல்ல நீங்கள் சொல்லவே இல்லை ஐயா, நீங்கள் வெளியிட்ட அந்த புத்தகத்திலே தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க, எங்கேயுமே தொடக்கத்திலேருந்து இன அழிப்புங்கிற சொல்லே பயன்படுத்த மாட்டேன்றாங்க. அப்போ போர்க்குற்றம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அதற்கான பொது சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க. அது மிக ஒரு வலிமையான தீர்மானமாக அப்பொழுது இருந்தது. அதற்கு பிறகு அது பல்வேறு அரசியல் காரணங்களாக அது அப்படியே நீர்த்து போய் அமெரிக்காவும் பின்வாங்கிருச்சு. இப்போ வந்து பிரிட்டன் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது. முதல்ல இந்த தீர்மானம் வந்து அப்படியே நீங்கள் கழுதை தேர்ந்து கட்டெரும்பான கதையா, அதாவது விசா மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இது வந்து குறிப்பாக இந்த ஆண்டுக்கு தான் மறுத்திருக்காங்களா அல்லது போன ஆண்டுகள் அந்த மாதிரி இருந்தது? போன ஆண்டுகள் இது மாதிரியான நான் போன ஆண்டு விண்ணப்பிக்கல. ஆனால் அப்போ நம்ம அங்கே செயற்பாட்டாளர்கிட்ட கேட்கும்போது போன ஆண்டு அப்படி ஒரு இல்லைன்றாங்க. இந்த ஆண்டு தான் இப்போ அதிகப்படியாக வெளிப்படையாகவே இருக்குது. ஒருவேளை போன ஆண்டு வந்து மறைமுகமாக இருந்திருக்கலாம். இப்போ என்னென்னா நமக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு, அது பிரான்ஸில் முறையாக பதிவு செய்யப்பட்ட மனித உரிமைகள் அமைப்பு, நீண்ட நெடுங்காலமாக அவங்க செயலாற்றிட்டு இருக்காங்க. ஐநாவிலும் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு, அவங்க தான் ஸ்பான்சர் லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த அமைப்பு மூலம் சென்ற முறை சென்று வந்தீங்க. நம்ம வந்து இன்னொரு நண்பர் கொடுத்தாங்க, இன்னொரு நண்பர் அழைப்புதல் கொடுத்தாங்க. இந்த முறை இந்த மனித உரிமைகள் செயல்பாட்டாகவே கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்குமே அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்தல் வந்து 5 பேருக்கு கொடுத்தாங்கன்னா 2 பேரை மட்டும் அவங்க வந்து அனுமதிக்கிறது. இப்போ எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க, எத்தனை பேருக்கு மறுக்கப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்புகள் நிறைய ஆயிருக்கு. முதல்ல ஒரு 43 பேருக்கு மறுக்கப்பட்டதா சொல்றாங்க. 45 பேருக்கு மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ மீதி குறைவான அளவு தான் போயிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட்னு சொல்லுவாங்க, அங்கே போய் மனித உரிமைகள் ஆணையத்தில் இல்லை. இந்த இதில் இன்னொன்று நான் கேட்டுக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து ஜெனீவாக்கு சுவிஸில் இருக்க ஜெனீவாக்கு UN மனித உரிமை ஆணையத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். நீங்கள் எதுக்கு செங்கன் விசாவை அப்ளை பண்ணீங்க? இல்லை, அது வந்து இப்போ அவங்க செங்கன் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் 24 நாடுகளுக்கு வந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய 29 நாடுகளும் எல்லா நாட்டுக்கும் ஒரே விசா தான் கொடுக்குறாங்க. தனியா வந்து தனியா ஒரு நாட்டுக்கு தனியா விண்ணப்பிக்க முடியாதா? இல்ல அது அந்த வாய்ப்பு செங்கன் தான் எல்லாமே. அது அது அப்ளை பண்றத செங்கன் தான் அப்ளை பண்ணுவாங்க. செங்கன் தான் அப்ளை பண்ணுவாங்க. இவங்க சுவிஸ் நாட்டுல பண்றது. நம்ம பிரான்ஸ் போனாலும் செங்கன் தான், இட்டலி போனாலும் செங்கன் தான் அப்ளை பண்ண முடியும். தனி நாடுகளுக்காக இல்ல. அது ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு அப்படி வச்சிருக்காங்க அவங்க. ஸோ அதன் காரணமாக இவங்க வந்து இப்போ என்ன இருக்குன்னா, அப்போது இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி வந்து அவங்கள வரவிடாமல் செய்கிறனுடைய நோக்கம் என்னென்ன ஆழமாக பார்க்கும்பொழுது அதில் மிக முக்கியமாக ஒரு தகவல் வந்து இந்த முறை 110 ஸ்லாட்டுகள் வந்து கேன்சல் ஆயிருக்கு. இந்த ஸ்லாட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 60வது மனித உரிமை, இந்த 60வது இந்த ஒரு மாத காலம் செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 8ஆம் தேதி வரை நடைபெற்ற 1 மாத கால மனித உரிமைகள் ஆணைய அந்த கூட்டல் அமர்வுகள் பல்வேறு இருக்கிறது. 43 அமர்வுகள் உட்காருவாங்க. உட்கார்ற மீட்டிங் வந்து அந்த மீட்டிங் உட்காருவாங்க வச்சுக்கலாம். இதில் பேசுவதற்கு நம்ம போயிட்டு வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படும். முதல்ல நீங்கள் 2012, 15 அந்த ஆண்டுகள்லாம் நீங்கள் போனீங்கன்னா 9 முறை நீங்கள் பேசலாம் அந்த 1 மாத கூட்டத்தொடரில்.
ஒரு அமைப்பு அல்ல ஒருத்தர் தனி மனிதர் வந்து நீங்கள் வந்து அந்த அமைப்பு மூலமாக போகிறீங்கன்னா நீங்கள் வந்து 9 முறை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போ 4 குறைச்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா விசா மறுக்கப்பட்ட காரணத்தினால இது போன்று 110 பேசும் வாய்ப்புகள் கேன்சல் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் 110 முறை நீங்கள் வந்து ஈழத்தமிழருக்கான பிரச்சனையை அங்கே சொல்லியிருக்க முடியும். அந்த வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருக்கு. அப்போது 110 ஸ்லாட் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 45 பேர் வந்து விசா மறுக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே விசா மறுக்கப்படும் பொழுது ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்த ஈழத்தமிழர் குறித்து பேசுவதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ இந்த 110 பேர் பேசுறதுக்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட்டது அப்படிங்கிறீங்க. ஆமாம், இது வந்து மனித உரிமை ஆணையத்தினால அந்த மாதிரி குறைக்கப்பட்டதா அல்லது வந்து யூஎன் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா என்னங்கிறது ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த தகவல் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இது குறைக்கப்பட்டது அப்படிங்கிறத விட ரத்தாக இருக்குது. இப்போ நம்ம ஆள் போனால் தானே நீங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஆளே போகாமல் போது விசா மறுப்பிலேயே தொடங்குது. இப்போ விசா மறுப்பில் தொடங்கும் போது இது ஒட்டுமொத்தமாக சுவிட்சர்லாந்து அரசாங்கமோ அல்லது ஐநாவில் உள்ள அதிகாரிகளே செய்கிறாங்களா அப்படிங்கிற ஐயம் வருது. இப்போ ஒரு படி மேலே போய் இப்போ செயற்பாட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா சுவிட்சர்லாந்துலேருந்தே முதல்ல ஐநா மனித உரிமை ஆணையில் வெளியேறணுங்கிற ஒரு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முறை. ஏன்னா நீங்கள் ஒரு நடுநிலையான நாடுங்கிறதுக்கு உங்களை வரனாங்க. நீங்கள் எப்படி ஒரு பாரபட்சமாக ஒருதலைபட்சமாக நடந்துக்கிறீங்க, ஒரு இலங்கை அரசுக்கு ஆதரவாக எப்படி நடந்துக்கிறீங்க? மனித உரிமைகள் பேண வேண்டிய 1.5 லட்சம் பேர் கொத்தாக கொல்லப்பட்டது உலகறிந்த ஒன்று. அதில் இங்கே பாங்கி மூணு அறிக்கையிலே கூட நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க நினைக்கிறாங்க. 40,000 பேர் 50,000 பேர் இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க. அப்போ அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன அமைப்புகளில் கிட்டத்தட்ட 1,46,000 பேர் காணாமல் அடிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பாதிக்கப்பட்ட, குறைந்தது 3 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு 7 லட்சம் பேர் அகதிகளாக பல்வேறு நாடுகளில் இருக்காங்க. இப்படிப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு தான் ஐநா மனித உரிமைகள் ஆணையம். அங்கே பேசுவதற்கே வாய்ப்பு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து வரவிடாமல் தடுத்து கொண்டு அங்கே உள்ள நீங்கள் பேசும் வாய்ப்பையும் நீங்கள் வந்து ரத்து செஞ்சுட்டு போகணும் அப்படின்னா அந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைலன்சிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், மௌனப்படுத்தி கொண்டே இருக்காங்க. அப்போ இனி இன்னும் 2, 3, 4 கூட்டத்தொடரில் இப்போ இன்னும் ஒரு 20 பேர்த்து நீங்கள் தடுத்து மௌனப்படுத்துறது யாரோட பின்புலமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? நிச்சயமா இலங்கை அரசாங்கம், இலங்கை அரசோட பின்புலம் தான். ஆனா வந்து எப்படி ஒரு ஐநா ஒரு நடுநிலைமையான ஒரு அமைப்பு, அந்த அமைப்புல எப்படி இது அனுமதிக்காம இருக்கிறாங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தொடர்ல தீர்மானத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த போர்க்குற்றம்ங்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் இப்போ தமிழர்கள்ங்கிற சொல்லே இல்லை. கிட்டத்தட்ட 8000 சொற்கள் உள்ள அந்த தீர்மானத்தில் தமிழர்கள் அப்படின்னு 8 இடங்கள தான் இருக்கு. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னாங்க, இலங்கையில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்றாங்க. அது ஒரு பயங்கரவாத நடவடிக்கை இருந்துச்சு, ஒரு குழு வந்து சண்டை போட்டு இருந்துச்சு. அந்த இப்போ இந்த 60வது கூட்டத்தொடரில் வெளியிட்ட தீர்மானத்தில் ஆமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்கே ஒரு இலங்கை தன்னுடைய தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இங்கே ஒரு பயங்கரவாத கூட்டம் இருந்துச்சு, நாங்கள் பயங்கரவாதத்தை அழிச்சிட்டோம். இல்லை, இலங்கை தரப்புல ஆமா ஐநா என்ன சொல்லுது? இப்போ ஐநா தீர்மானத்திலே கிட்டத்தட்ட வந்து இலங்கை என்ன சொல்லுதோ, இப்போ என்ன அடிப்படை பிரச்சனைங்கனாங்க, இப்போ இலங்கை அங்கே அது உறுப்பு நாடாக இருக்கு, உறுப்பினராக இருக்காங்க ஐநா மனித உரிமை ஆணையத்தில். அவர்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தால் கூட அவர்களை கேட்டு தான் நீங்கள் தீர்மானத்தை இறுதி வடிவம் கொடுக்க முடியும். எனக்கு இந்த சொல் பிடிக்கல, இதை நீக்கு அப்படின்னாங்கன்னா நீக்கிதான் ஆகணும். அப்போது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கடுமையான சொற்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அமர்வுலேயே எல்லா கடுமையான சொற்களை பூரா அகற்றிட்டு அந்த இனப்படுகொலைங்கிறது வரவிடாமல் பார்த்துக்கிட்டு, போர்க்குற்றம் வரவிடாமல் பார்த்துட்டு, போர்க்குற்றத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இயக்கத்தை சேர்ந்தவங்களும் போர்க்குற்றம் பண்ணாங்கன்னு கொண்டு வராங்க. அப்போ என்ன கணக்குன்னா, இலங்கை அரசாங்கம் தான் என்ன செய்ய நினைக்கிறதோ அந்த நிகழ்ச்சி நிரலை சரியாக செய்யுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கே நடந்து பயங்கரவாதத்தை நாங்கள் அழிச்சிட்டோம், மற்றபடி இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன மனித உரிமைகள் பிரச்சனைகள் இருந்திருக்கு, அதை நாங்களே விசாரித்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்துட்ருக்குறோம், ஊழல் தான் மிக முக்கியமான காரணம்ன்றாங்க. அந்த ஊழல் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009 பின்னர் நடந்த மனித உரிமைகள் ஐநா சபை கூட்டங்களில் பல நிகழ்ச்சி நேரலே வந்து அது வந்து இலங்கை அரசுக்கு சாதகமாக தான் போகிற மாதிரி இருக்குது. இன்னொன்று, இவங்க வந்து ஒரு நடுநிலையான ஒரு பன்னாட்டு சர்வதேச ஒரு அமைப்பை அனுப்புறேன்னு சொல்கிறப்ப கூட அந்த எல்எல்ஆர்சி இல்லைல்ல நாங்கள் எங்கள் ஆளுகளை போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த மஹிந்த ராஜபக்சே காலத்தில் சொன்னாங்க. ஆமாம், இப்போ வந்து அனுரா காலம். இந்த காலத்தில் வந்து அனுராவே வந்து நேரடியாக அவருடைய கண் பார்வையிலே வந்து ஐநாவுக்கு அந்த நபர்கள் போகிற மாதிரி தெரியுது, நியமிக்கப்பட்ட நபர்கள். இப்போ இவரோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, என்ன மாதிரி பண்றாரு? நீங்க அனுரகுமார தேசநாயக வந்தபோது இவர் ஒரு இடதுசாரி சிந்தனையுடையவர், இவர் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார்னு சொல்லி வந்து பதவியேற்று இதுவரையிலும் ஈழத்தமிழர் குறித்து அவர் எதுவுமே பேசல.
அதுக்கு தீர்வு குறித்து எதுவுமே பேசல. அதனுடைய செயலாளர், அவங்க கட்சியினுடைய செயலாளர் டிசில்வா பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, வடக்கு மக்களுக்கு வந்து சாப்பாடும் அடிப்படை தான் தேவையா இருக்கு, விடுதலை எல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்பதாக பேசினார். அப்போ நிலைப்பாடு அதுதான். அப்போ அனுரகுமார் திசாநாயக்கா சொன்னது ஒரே நாடு இலங்கை, அதில் சிங்களவர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள் 3 பேருக்குமே நாங்கள் சமமாக நடத்தணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த தனி 16வது சட்ட திருத்தத்தையும் கூட அவர்கள் வந்து கொண்டு வர போறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அது இதுதான் அவருடைய அனுரகுமார் திசாநாயக்காவின் நிலைப்பாடாக இருக்கு. இப்போ ரணில் விக்ரமசிங்கேவை திடீர்னு வந்து கைது பண்ணாங்க. அப்போ என்னன்னு வந்து பார்த்தா அது இங்கே பிரதிபலிக்குது. நாங்கள் வந்து உள்நாட்டில் உள்ள ஊழல் செய்தவர்கள் எல்லாம் அதன் காரணமாகத்தான் அங்கே மனித உரிமை மீறல் நடைபெறும். அது வேற பிரச்சனை. இது வடக்கில் நடந்த கணக்கு காமிக்கிறாங்க, கணக்கு காமிக்குவாங்க. இல்ல கணக்கு காமிக்கலாம். பல அரஸ்டுகள் நடந்திருக்குது, கைதுகள் நடந்திருக்கு. நாங்க வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? இப்ப அங்க நடந்த அந்த படுகொலைக்கு 2009க்கான நிகழ்ச்சிக்கான அந்த இது செய்திகளை எப்படி கொண்டு வந்தாங்களா? என்ன பண்றாங்க, எப்படி தடுக்கிறாங்க? தீர்மானத்திலே இதுல இல்ல படுகொலைகள் நடந்ததாகவோ தமிழர்கள் பாதிக்கப்பட்டதாகவோ இல்லை. அவர்கள் முழுக்க அங்க ஊழல் இருந்துச்சு, அதன் காரணமா கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு. இப்போ வடக்கில் வந்து கிட்டத்தட்ட 60வது அமர்வு இது. ஆமா, இந்த 60 அமர்வுகள் நடந்தும் கூட இடையில நம்ம வந்து 2009க்கு பின்னாடி வந்து பல அழுத்தங்கள் இருந்தது. அப்போ வந்து ஐநாவோட பான் கி மூனே அங்கே வந்திருந்தார், இலங்கைக்கு வந்து பார்த்துட்டு போனார். அந்த போர் முடிஞ்சவுடன் சொன்ன உடனே வந்து பார்த்துட்டு போனார். அதற்கு பின்னர் வந்து பல அந்த ஜெனீவாவில் நடந்த அந்த கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலர் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தோம், நாங்கள்லாம் ஐநாக்கு போயிட்டு வந்திருக்கோம், அங்கே போயிட்டு வந்தோம், இங்கே போயிட்டு வந்து சொன்னாங்க. இதோட பிரதிபலன் என்ன அதோட இது இம்பாக்ட் என்ன? இப்போ நீங்கள் என்ன பிரச்சனை என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இது வரைக்கும்? என்ன பிரச்சனை வந்து பார்த்தா 2009 ஒரு சாட்சியங்களற்ற ஒரு போராக நடைபெற்றது. உலகம் முழுவதும் வந்து நேரடி சாட்சியம் இல்லை, ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறது சேனல் 4ல கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதுக்கு பிறகு வந்துருச்சு. அப்போ அவங்க நடத்தியது அப்படி நடத்தினாங்க, அதற்கு பிறகு வந்துருச்சு. நிறைய காணொலிகள், சாட்சியங்கள் பூராமே வெளியில் வந்துருச்சு. அப்போ ஒரே வாய்ப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஐநா மனித உரிமைகள் ஆணையம் மட்டும்தான் ஒரே ஒரு வாய்ப்பு, கதவு நம்ம திறந்திருந்தது. வேறு எந்த ஒரு பொதுத்தளத்திலையும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலையும் நம்ம வந்து அதற்கு ஆதரவாக போராட முடியாத சூழ்நிலை இங்கே இருக்குது. ஏன்னா இந்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு தான் இப்போ மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்தியா ஒரு அண்ணன் போல பெரியண்ணனாக இருந்து கொண்டு எப்படி இந்திரா காந்தி அவர்கள் இருந்ததை போல அந்த மனநிலையில் இருந்து உதவி இருந்தாங்கன்னா இன்னைக்கு அது வேறு வரலாறாக மாறி இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா, ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்தமாக யாருமே அதில் போய் ஈடுபட முடியாத அளவுக்கு ஒரு சதிவலை பின்னப்பட்டு சூழல் உருவாயிருச்சு. அப்போ இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, அது இலங்கை அரசாங்கம் அப்படிங்கிற ரெண்டு அரசாங்கத்தினுடைய உறவுகளாக தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர இதை வந்து ஒரு தனி ஒரு பிரச்சனையாக பார்க்கல அவங்க. ஸோ இது அதில் குறிப்பாக வந்து தமிழர்கள் மீது ஒரு விரோதமான ஒரு எண்ணத்தை வந்து இந்திய அரசாங்கத்துடைய அந்த எந்திரம், இந்திய அரசாங்கம்னு சொல்ல ஒரு எந்திரம் வந்து அந்த சிஸ்டம் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு எதிர்ப்பு அது எப்பவுமே எதிர்ப்பு இருக்குங்க. அதற்கு வந்து நம்ம தமிழர்களிடையே வந்து மிகப்பெரிய அளவில் நாங்களாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சில இந்த வைகோவால் சாமி பண்ணுறவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களாம் என்ன ஆனாங்க, என்னாச்சு? நீங்கள் 2009 வரைக்கும் அவங்க தீவிரமாக செயல்பட்டாங்க. 2009க்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தூர் மணி ஐயாவே என்ன சொன்னார், ஒரு அலைபேசி உரையாடலை சொன்னார், அதெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, அதுக்கு தான் நாங்கள் அந்த தேர்தலில் வந்து திமுகவுக்கு நாங்கள் ஆதரவு விலக்கிட்டோம், அது தண்டிச்சாச்சு, அதுக்காக காலமுறை தண்டிச்சுட்டா இருக்க முடியும், இந்த ஒரு தேர்தல் நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம் திமுகவுக்கு, அதன் பிறகு இப்போ திமுகவோட சேர்ந்து தான் நாங்கள் இணைஞ்சு செய்ய வேண்டியது இருக்குது. 2009 எல்லாம் முடிஞ்சு போச்சுட்டாங்க. இங்க இருக்கிற தலைவர்கள் குளத்தூர் மணி அப்படி சொன்னாரு. வேற இப்ப வைகோல ரொம்ப அதிகமா இருந்தான்னு சொன்னீங்களே, அதற்கு பிறகு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பங்களிப்பு இருந்தது, நம்ம மறுக்க முடியாது. ஆனா அதற்கு 2009க்கு பிறகு அதை பற்றி பேசுறதே இல்லையா? ஒரே ஒரு பங்களிப்பு வந்து பேச வேண்டாம், ஏன்னா பங்களிப்பு வந்து சாதகமா இருந்ததா எதிர்ப்பா இருந்ததா என்ன விளைவு ஏற்படுத்திச்சுன்னா நமக்கு தான் தெரியும். அது தெரியும், அது சிலர் சொல்ல முடியாத வெளியில இல்ல. அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இந்திய அரசுக்கு நாங்கெல்லாம் அழுத்தம் கொடுத்தோம், இப்பவும் கூட வந்து அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு எதிராக நாங்க தான் வழக்கு போட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே. இப்போ இந்த இதுக்கு வந்து வைகோவே வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெனீவாலாம் போயிட்டு கம்போட நின்னெல்லாம் பல பேர் போயிட்டு வந்ததை பார்த்தோம். எல்லாமே போயிட்டு வந்துட்டு நாங்களாம் வைகோல இது அங்க ஜெனீவா போயிட்டு வந்திருக்கோம் அப்படி இப்படின்லாம் பெரிய அங்கிருந்து விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இம்பாக்ட் இப்ப என்னது, என்ன நடந்தது, என்ன ஆயிருக்குன்னா, இப்போ அன்னைக்கு 2012ஆம் ஆண்டு முதல் அந்த தீர்மானம் அமெரிக்கா கொண்டு வந்த போது அது வலிமையான தீர்மானமாக இருந்தது. சர்வதேச பொறிமுறை வேண்டும், அங்கே விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது அதுதான் தீர்வு. அடுத்தது வந்து ஒரு ரெஃபரண்டம் கேட்டுட்டு இருக்கிறோம் நம்ம தொடர்ந்து, பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படிங்கிறது. சரி, இது முதல் கட்டமாக ஒரு
சர்வதேச ஒரு ஏஜென்சி போய் அங்கே விசாரணை செஞ்சு அந்த போர்க்குற்றத்தில் மனித படுகொலையில் ஈடுபட்டவங்க இனவழிப்பில் ஈடுபட்டவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தபோது அது அடுத்தடுத்த அமர்வுகளில் அது போயிடுச்சு. அது அமெரிக்கா தீர்மானம் ஏன் கொண்டு வந்ததுன்னா, அன்னைக்கு வந்து மஹிந்த ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பணும், அவர் ஆதரவாளர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளே கொண்டு வரங்கிறதுக்காக அவர்கள் தமிழர்களை வந்து ஒரு கருவேப்பிலை போய் போல பயன்படுத்தி கொண்டது அமெரிக்கா. அப்போ அமெரிக்காவும் நீங்கள் அதிலிருந்து பின்வாங்கிட்டாங்க. இந்தியா தொடக்கத்திலிருந்தே இது வந்து மதில் மேல் பூனை மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இரண்டு முக்கிய நாடுகள் வந்து அவங்க ஆதரவை விட்டுட்டாங்க, தமிழர்களுக்கான ஆதரவை முழுசாக விட்டுட்டாங்க அரசியல் காரணங்களுக்காக. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தீர்மானத்தின் போது கூட என்ன இருக்குன்னா, அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து முதல்ல ஓடி வந்து இலங்கைக்கு ஆதரவு கொடுத்தது யாருன்னா வந்து சீனா தான் வருது, சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் அடுத்தது கியூபா வருது. நீங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு சே குவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்க தான் நமக்கு வந்து உலகத்திலேயே பெரிய கண்கண்ட தெய்வங்கள் சொல்லிட்டு இங்கே தெரியுறாங்க. ஆனால் அந்த கியூபா இன்னைக்கும் தமிழர்களுக்கு எதிராக நிற்குது ஐநா மனித உரிமை ஆணையத்தில். அப்போ நீங்கள் எல்லா நாடு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இலங்கை ஒரு அரசாங்கமாக அவர்களுக்கு சீனாவினுடைய அந்த உறவை வைத்துக்கொண்டு அதோடு ஒட்டிருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தங்கள் வசம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ உங்கள் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் நீங்கள் முதல்ல நீங்கள் சொன்னீங்க 2012 இருந்த அந்த இம்பாக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அது பெரிய வேலை செஞ்சுருக்காங்க. எப்படி வேலை செஞ்சாங்கன்னா, முதல்ல அங்கே போய் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தா இல்லைங்களா, நீங்கள் சொன்ன தலைவர்கள் பல பேர், அவர்களும் அதுக்கு பிறகு அது குரல் கொடுக்கறதை விட்டுட்டாங்க. இப்போ போற மாதிரி தெரியலையா, ஐநா பத்தி பேசுறதே இல்லை, அதை பத்தி பேசுறதே கிடையாது. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப திருமுருகன் காந்தி எல்லாம் போனார்கள். மே 17 வந்து திருமுருகன் காந்தி போயிட்டு வந்தாங்க, 2 தடவை போயிட்டு வந்தாங்க, எல்லாம் போயிட்டு வந்து இப்ப என்ன பண்ணி அதோட இம்பாக்ட் என்ன, எங்க போனாங்க அவங்க எல்லாம்? அதுதான் அதுக்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து சுத்தமா இவங்க வெளியே வந்துடுறாங்க. இப்போ அந்த இங்க சொன்னா உள்ளூருக்குள்ளார அந்த திமுகவுக்கு சாதகமா போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதாவது திமுகவுக்கு சாதகமா போனாங்களோ இல்லையோ, தமிழர்களை கைவிட்டுட்டாங்க. ஈழத்தமிழர்களை முற்றாக இவர்கள் கைவிட்டுட்டாங்க. ஒரு அறிக்கை கூட விடுறதில்லை. ஒவ்வொரு கூட்டத்தொடர் வருது, அதுக்காக ஒரு பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு கூட்டத்தொடரும் போது நடக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டமும் மனித சங்கிலியில் நடத்தி நீங்கள் இதாக பண்ண வேண்டாம், ஒரு அறம் சார்ந்த அறப்போராட்டமாக நடத்தி அந்த அழுத்தங்களை வந்து இந்திய அரசுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் ஐநாவில் போய் அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் மாதிரி செய்யல, எதுவுமே செய்யல. 2012 ஆண்டு 15ஆம் ஆண்டு தான் நினைக்கிறேன். அப்பொழுதுதான் வந்து ஒரு தமிழ்நாட்டில் 2012ஆம் ஆண்டு ஒரு பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அந்த எழுச்சி முற்றாக நீர்த்து போக வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் நிறுத்து போறதுக்கு யார் காரணம்? அடிப்படையாக நீர்த்து போகிறதுக்கு காரணம் யார் முன்னாடி நின்றாங்கன்னா தலைவர்கள் எல்லாமே அந்த மறந்துட்டாங்களே, அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ யாரும் பேசுறது இல்லை. கொளத்தூர்மணி சொன்னது அப்போ ஐயா சொன்னது வந்து சரியாக தான் சொல்லியிருக்காரு. 2009 முடிஞ்சு போச்சுப்பா, எங்கள் வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஒதுங்கிட்டாங்க. அப்போ நம்ம கேட்கறது, ஒரு போரினால் பாதிக்கப்படும் போது மட்டும்தான் நீங்கள் வந்து உதவுவீங்களா? போருக்கு பிந்தைய பாதிப்பு தான் பெரிய பாதிப்பா இருக்கும். போரினால் பாதிக்கப்பட்டு வெற்றி பெற்றிருந்தா அப்புறம் கை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல. ஆமா ஆமா. இப்போ வந்து அது வந்து நசுக்கப்பட்ட 60 ஆண்டு காலமா அந்த மக்கள் வந்து எத்தனையோ லட்சம் பேர் இறந்து, இறுதி கட்ட போர்லயே வந்து 3 லட்சம் பேர் காணாமல் போய் அதில் இறந்து வந்தவர்கள், அந்த இதுக்கு சாட்சி இல்லாத ஒரு போர்னு நடத்தி காமிச்சாங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல தானே தமிழர்கள் வந்து அவங்களுக்கு முழு ஆதரவா இருக்கணும். தமிழ்நாட்டு தமிழர்கள் நிச்சயமா இந்திய அரசு ஆதரவா இருக்கணும். ஆனா அதுக்கு மேல நம்ம தமிழ்நாட்டு தலைவர்களோட அழுத்தங்கள் இருந்தா தானே இந்திய அரசு அதுக்கு செவிசாய்க்கும். அத்தனை தலைவர்கள், குறிப்பா திராவிட இயக்க தலைவர்கள், திராவிட கட்சி தலைவர்கள், அத்தனை பேர் வந்து நீங்க வந்து போர் நடக்கிற வரைக்கும் அதை வைத்து தான் அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்திட்டாங்க. அதற்கு முன்பாக அவர்கள் யாரையுமே அவருக்கு பல பேருக்கு தெரியாது. அவர்கள் அதன் மூலமாக தான் தங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்க. தொடர்ந்து அதற்கு ஆதரவாக குரல் கொடுப்பது போல தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்க தலைவர்களாக இருக்காங்க, அவங்க பார்த்துக்கோங்கன்னு தமிழர்கள் தூங்கிட்டாங்க. தமிழர்கள் தூங்கின உடனே, தமிழ்நாடு தமிழர் தூங்கின உடனே இவர்கள் வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இல்லை, அது அந்த இதில் வந்து நம்ம வெறும் அரசியல் தலைவர்களை மட்டும் நீங்கள் வந்து சுட்டி காமிக்கக்கூடாது. நம்ம இவர் இருக்கலாம் பாருங்க, பல நெடுமாறன், அவங்கெல்லாம் கூட எல்லாம் பெருசாக ஏதோ பண்ண மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே. 60 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நாங்கள் தான் பாடுபட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்போ அவங்களோட நிலைப்பாடு என்ன, எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? இது ஒரு பேரதிர்ச்சியான இந்த நிகழ்வு நான் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. தொடக்கத்தில் இவ்வளவு செஞ்சவங்க ஏன் 2009க்கு பிறகு முழுவதும் அவங்க அமைதியாயிட்டாங்க? நீங்கள் ஒன்றும் தனிநாடு கேட்க வேண்டாம். இப்போதைய ஈழத்தமிழில் கேட்பது என்னன்னா, உங்களுக்கு அரசியல் தீர்வு கொடுங்க. நீங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி விடுங்க. நாங்கள் வந்து அரசியல் செய்கிறோம், மக்கள் முன்னிலையில் நிற்கிறோம், நாங்கள் அது அரசியல் தீர்வாக போகலாம் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. இவங்க இப்போ தனிநாடெல்லாம் இங்கே யாருமே கேட்கல. அப்படிப்பட்ட நிலையில் ஏன் இவங்க மூத்தவங்கெல்லாம் வந்து அதை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தெரியல.
நீங்கள் உங்களுக்கு தனிநாடு கேட்டால் தான் உங்களுக்கு தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவு அப்படிலாம் எதுவுமே கேட்கல. அரசியல் தீர்வு இல்லை 16 நம்ம தனிநாடோ இதோ நம்ம கேட்க வேண்டாம். இன்னைக்கு வந்து அதற்குடைய தீர்வு என்ன? ஐநாவோட ஒரே ஒரு அமைப்புன்னு சொல்றீங்க. அந்த அமைப்பின் மூலமாக நம்ம என்ன வெளிக்கொண்டு வர முடியும்? அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி செய்திங்களும் எதுவும் பண்ணாம நீங்களும் இவங்கள உட்காந்துருக்காங்களே, அந்த பக்கமே திரும்பியே பார்க்கறது இல்லை. சரி, அவங்க திரும்பி பார்க்கல. இப்போ ஈழத்தமிழர்கள் வந்து பெரும்பான்மையாக பல அமைப்புகள் வந்து ஐநாவுக்கு போய் பேசிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியுது. சில அமைப்புகள் போறாங்க, அதுல முக்கியமான ஆளுகள்லாம் போறாங்க. இப்போ அந்த வகையில் அவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தமிழக தலைவர்னு சொல்றாங்கல்ல, அவங்களோட ஏதாச்சும் பேசுனாங்களா? பேசவே இல்லையா? பேசாதனால தான் இவங்க போகலையா? என்ன காரணம்? இல்லை, அங்கே நீங்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இங்கே உள்ள தலைவர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு குழு ஒன்று அமைங்க, அனைத்து கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட ஒரு குழு அமைங்க. இப்போ இது வந்து வெளிநாட்டு புலம்பெயர்ந்த தமிழர்கள் சொல்கிறாங்க. கேட்குறாங்க. குறிப்பாக பிரான்ஸ்ல இருந்து உங்களுக்கு பொஸ்கோ இருக்காங்களா, அந்த அமைப்பை சேர்ந்தவர் கடிதமே அனுப்பியிருக்காரு முறையாகவே. பொஸ்கோ அவர்கள், மரியராஜன் அவர் பேர். கடிதம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு குழு, அனைத்து எம்எல்ஏக்களும் கொண்ட ஒரு குழு அமைங்க. அவர்கள் இந்த ஈழத்தமிழுடைய நலனுக்காக தொடர்ந்து அவர்கள் வந்து இதை கண்காணித்து கொண்டும் அவர்களுக்கு ஊக்கமும் கொடுத்து அதை தொடர்ந்து வந்து ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலையும் பல்வேறு தரப்புகள் எடுத்துட்டு போறதுக்காக அந்த குழு தொடர்ந்து செயல்படுற மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு குழு போட சொல்றாங்க. ஆனா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஈழத்தமிழர்கள் பிரச்சனை தெரியுமா? இல்ல, அதுதான் இப்ப என்னன்னா அவங்க என்ன அவர்களுக்கே சொல்லி தரணுமே. ஆமா, இப்ப நடைமுறை சிக்கல் இருக்குது அதுல. அப்ப நம்ம அதற்கு என்னன்னா, அப்படி குழு அமைச்சிட்டாங்கன்னா அந்த குழுவை வந்து அவர் மனித உரிமை செயற்பாட்டாளரே வந்து அவர்களுக்கு வந்து நீங்க இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுக்கலாம். இல்ல, அது இது வந்து போகாத வழிக்கு சொல்ற மாதிரி இருக்குங்க. இது இந்த முறை வந்து எதுவும் ஒத்து வருமானு தெரியல. ஏன்னா பல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலங்கையை குறித்து, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற, நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு புரிதல் இருக்கா இலங்கை குறித்து, அதாவது ஈழத்தமிழர்கள் குறித்து புரிதல் இருக்கான்னு கேட்டால் இன்னுமே இல்லாத ஆட்கள் தான் நிறைய. அப்போ என்ன செய்யலாங்கன்னாங்க, அப்போ நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூத்தவங்க, அப்புறம் நீங்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள், இப்போ நீங்கள் உங்களை போன்ற தொடர்ந்து பல ஆண்டு காலமாக அந்த பிரச்சனையை வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இப்படி அனுபவம் பெற்றவர்களை கொண்டு ஒரு குழு அமைக்கலாம். இப்போ என்னென்னா, அவங்களுக்கு இப்போ நீங்கள் இலங்கைக்கு அரசாங்கம் இருக்குது, இந்தியாவுக்கு அரசாங்கம் இருக்கு, ஆனால் தமிழர்களுக்கு எந்த அரசாங்கத்தோட சப்போர்ட்டும் கிடையாது. இல்லை, அரசாங்கத்தோட சப்போர்ட்டும் இல்லை. இன்னொன்று, தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையா? ஆமாம், ஒற்றுமை. அது நீங்கள் வந்து ஒற்றுமை குலைக்க தானே செய்வாங்க அவங்க. நீங்கள் ஒரு ஒற்றுமையாகவே இருந்தாலும் அது குலைக்கக்கூடிய செயலை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி செய்வது வந்து நீங்கள் அது எளிது. அவங்க வந்து அரசுக்கு வந்து கட்டமைப்பு இருக்குது, அவன் எப்படி அந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு பேரும் நம்மளே பிரிச்சு விட்டுருவாங்க. பிரிச்சு விட்டுருப்பாங்க. ஆனால் அது அந்த இன்னொருத்தன் வந்து ஒரு மூணாவது மனிதர் வந்து பிரிக்கிற அளவுக்கு நாங்களாம் இருக்கிற பலவீனப்பட்டு போகக்கூடாது. பலவீனமே கிடையாது. எதுக்கு பலவீனம்? உண்மை. அப்போ இத்தனை காலமாக நம்ம எல்லாம் அதுக்கான பாடுபட்டது என்ன? இவர்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் வந்து பெருசா சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்களோட நிலைப்பாடு என்ன? இப்படி காணாம போயிட்டா என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த மாதிரி தலைவர்கள் ஒன்று ஏமாற்றுகள் நினைக்கிறீங்களா? இது ஏமாற்றம் என்பதை விட வந்து வஞ்சகத்தன்மையாக நான் பார்க்குறேன். நான் இது ஏமாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்களாம் உறுதியாக நிற்கிறீங்க இல்லைங்களா? நீங்கள் எதுக்கு விலை போகல, நீங்கள் எதுக்கு சமரசமாகல, நீங்க நான் எப்படி விலை போக முடியும்? இல்ல, அதுதான் சொல்றேன். இது நம்ம இனம், நம்ம அப்ப என்னன்னா, அப்போ ஒருவேளை இவர்கள் தமிழர்களாக இருந்திருந்தால், உண்மையான தமிழர்களாக இருந்திருந்தால் அவர் ரத்தம் துடிச்சிருக்குமோங்கிற கேள்வி வருது எனக்கு. சில பேர் அதுதான் வெளிப்படையாவே சொல்ல வேண்டியதா இருக்கு. அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. ஏன் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட வந்து வைகோ ஐயா பேசினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தமிழ் தேசியம் என்பது மேதகு தலைவர் அப்படின்னா தமிழ் தேசியம் தான் இல்லைங்களா? அப்போ அவரே மறுப்பதாக தானே அர்த்தம். அப்போ என்ன இதில் அப்போ இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அந்த 2009 வரைக்கும் முன்னாடி நின்று எல்லாம் செஞ்சுட்டு இறுதியில் வந்து அவங்க அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அங்கே இருக்கிற ஒரு கட்டமைப்புக்கு ஒரு தலைவர் இருக்கிற வரைக்கும் அந்த தலைவருக்கான நாங்களாம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளி வேஷத்தை போட்டு காமிச்சு கொண்டு இருந்தாங்க. ஆமாம், அது நீங்கள் அதுதானே ஆயிருக்கு. அப்புறம் அவர் போனதுக்கு இங்கே ஒரு தலைவர் இப்போ இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தலைவர் இல்லை, அங்கே தலைமை இல்லாத ஒரு ஈழத்தமிழர் இருக்காங்க அப்படின்னு இவங்க தானே அந்த பொறுப்பெடுத்துக்கணும். கண்டிப்பாக தலைவர் இல்லைப்பா, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஈழத்தமிழுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்கணுமே. இந்த மூத்த தலைவர்கள் எல்லாமே ஒன்றுமே சேரலையே, தனித்தனியாக அவங்க வேலையை பார்க்க போய் மீண்டும் அரசியலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அரசியலில் ஈடுபடுறதும் இல்லாமல் அந்த துரோகிகள்னு சொல்லக்கூடிய அவங்களோட இணைந்து கொண்டு பயணிக்கிறது தான் நிறைய பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் வந்து நெடுமாறனே சொல்கிறீங்க, நெடுமாறனே போய் திமுகவோட தலைவரை போய் இப்போ வீட்டில் உட்காந்து போய் பார்த்துட்டு வர்றாரு, பேசிட்டு வர்றாரு, அவங்க உட்கார்ற கூட்டங்களில் போய் உட்கார்றாரு. இதுபோல் பலரும் இப்போ அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூட பரவாயில்ல, அரசியல் கட்சி தலைவர்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க. இது நம்ம இயக்கத்துக்காகவே 40 வருஷம் இருந்தோம்,
பிரபாகரனோட கைகோர்த்து நடந்தேன், துப்பாக்கி தூக்கி சுட்டேன், இப்படிலாம் சொல்றவங்களே வந்து இன்னைக்கு என்ன பிரபாகரனோட கை குலுக்கினவங்க மகேந்திர ராஜபக்சேவோட கை கொடுத்துட்டு வர்றாங்க. இதெல்லாம் எந்த ஒரு என்ன மாற ஒரு தமிழனோட நிலை என்னது? இங்க இருக்க பொதுமக்கள் வந்து ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு ஆளு நினைச்சிட்டு இருக்காங்களா? உண்மைதான். இப்போ என்னன்னா, நீங்கள் உணர்வோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இறுதி வரை நிற்பாங்க. உணர்வோடு இருந்தேன். இப்போது அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லைங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அவர்கள் என்ன பார்வையில் அதை பார்த்துருக்காங்க, அந்த ஒட்டுமொத்தமாக அவள் அழிக்கப்பட்டதை வந்து அதை இவர்கள் தங்கள் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அல்லது தனிப்பட்ட ஏதாவது ஒரு லாபத்திற்காக பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படிங்கிற ஐயம் நமக்கு வருது. ஏன் விட்டீங்க இல்லைங்களா? நம்ம வந்து நம்ம வீட்டிலேயே ஒருத்தர் வந்து உறவுகளை யாராவது கொலை செஞ்சுருந்தாங்கன்னா நம்ம இது போல் இருந்துருவோமா? இறுதி வரைக்கும் அவருக்கு தண்டனை பெற்று கொடுக்க மாட்டோமா? அப்போ ஏன் நீங்கள் வந்து 2009க்கு பிறகு யாருமே இதை பற்றி நீங்கள் வந்து அவ்வளோ எடுக்கல? கேட்டா பேசினாம்பாங்க. பேசுறது முக்கியமா? பேசுறது விடுறது, அறிக்கை விடுறது, இதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. என்ன செயல்பாடு என்ன பண்ணிருக்காங்க? எக்ஸ் தளத்தில் எழுதுன, நீங்க Facebookல எழுதுனா என்ன பலன் இல்லைங்களா? அப்போ அவளுக்கான என்னன்னா, போர் நடைபெற்றதுக்கு பிறகுதான் அவளுக்கு உதவி தேவை. ஆமா, போர் இருக்கும்போது ஒரு பெரிய இயக்கம் இருந்தா அந்த இயக்கம் அந்த மக்களை பாத்துக்குச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு தமிழ் தேசியத்தையும் முன்னெடுத்துட்டு ஈழத்தமிழர்களுக்கும் உண்மையாக உழைக்கக்கூடிய நபர்கள்னு தலைவர்கள்னு யாராச்சும் இருக்காங்களா? அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லை. இப்போ என்னன்னா, ஒன்றே ஒன்று நம்ம வந்து நடுநிலையோடு பார்க்கணும். அந்த 2009க்கு பிறகு எப்படி இன்னைக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் முற்றாக வந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி அதை தான் அவங்களுடைய செயல் திட்டம், இலங்கையோட செயல் திட்டம். இவர்கள் சொல்வதை போல எந்த இன அழிப்பும் நடக்கவில்லை, எந்த பெண்களும் வந்து வன்முறைச்சி செய்யப்படவில்லை, அங்கே ஒரு பயங்கரவாத செயல் நடந்தது, அந்த இயக்கத்தை அழிச்சாச்சு, அவ்வளவுதான் என்று கொண்டு வரக்கூடிய அவனோட எதிரியோட நிலைப்பாடுங்க. அந்த நேரட்டிவ் தான் இங்கேயும் ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப இருக்க தலைவர்கள் எல்லாமே அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த அடிப்படையில் வந்து மறந்து போன ஒன்றை வந்து தற்பொழுது புலிக்கொடியோடு மேதகு தலைவரை வந்து பட்டி தொட்டிக்கெலாம் கொண்டு போயிருக்காரு சீமான் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கு தான் ஆகணும். ஆனால் தீர்வு கொண்டு வராது வந்து ஈழத்தமிழருக்கு நேரடியாக தீர்வு தருது அப்படின்னு அவரும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருடைய கட்சி வளர்ப்பதற்காக இதை பயன்படுத்தி கொண்டார் மாதிரி தான் எனக்கு தெரியும். ஆனால் என்னன்னா, பயன்படுத்தி கொண்டாலும் அட்லீஸ்ட் வந்து அவங்க அந்த நீங்கள் இந்த இளம் தலைமுறை கொண்டு போயிருக்காங்க. நான் கட்சிக்குள்ள பார்க்கறேன். நான் அந்த கட்சிக்குள்ள பார்க்கும்பொழுது 2009 சமயத்தில் அதோட ஈடுபாடு கொண்ட பல இளைஞர்கள் வந்து ரொம்ப வேகமாக என்னடா இது நம்மளுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு நினைக்கும் பொழுது இவர் அந்த சின்னத்தையும் அவங்களுடைய கட்சி கொடி மறையும் ஒரு இதை கொண்டு வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு மாற ஒரு இது காமிச்சு, பிம்பத்தை காமிச்சு அப்படி நகர்த்தி கொண்டு போனார் அப்படிங்கிறதான் பலருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அது வந்து என்ன உண்மை பார்க்க போனால் அப்படி தானே இருக்குது. ஏன்னா இவர் வந்து பேசுகிறார், தேசிய தலைவரை வந்து என்னோட தலைவர்னு சொல்றாரு. ஆனால் இப்போ அங்க நடந்த போர் நடந்து அங்க கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 14 ஆண்டுகள் முடிந்து அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அந்த போராளிகளே சொல்லுங்களேன், அந்த போராளிகளுக்கும் மற்றவர்களுக்கும் அங்க வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் விதவைகள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன தீர்வு? ஒரு சின்ன தீர்வாச்சு ஏதாச்சும் ஒரு காய்கள் நகர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லையே. இல்லை, நிச்சயமா. அது வந்து இது எப்படி நான் பார்க்குறேங்கன்னாங்கய்யா, அன்று இவரை வந்து அந்த கட்சியை வந்து அவர் எடுக்கிற போது என்ன பண்ணாங்கன்னா, அது கட்சியாக வந்து அந்த இயக்கமாக மாறுவதற்கு முன்பு அந்த இயக்கத்தை யார் நடத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அருட்தந்தை ஜெகத் கஸ்பர், அப்புறம் இன்னும் வந்து சில திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க, இவங்க வந்து ஒரு அமைப்பை கொண்டு வரக்காக முயற்சி பண்ணாங்க. அவங்க ஒரு அமைப்பை கொண்டு வந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர்கள் இந்த அளவுக்காவது அவர்களெல்லாம் வந்து இயக்கத்தாலே விலக்கி வைக்கப்பட்டவர்கள். ஆமா, பலருக்கும் தெரியும். அப்போ அந்த நேரத்துல வந்து சீமான் அதை முன்னெடுத்து கொண்டார் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். நான் சரி, அட்லீஸ்ட் அது வந்து என்னன்னா, அவங்ககிட்ட போயிருந்தா இப்போ சுத்தமாக 2009 முடிச்சு விட்டுருப்பாங்க. இதற்கு பிறகு இவர் வந்து இப்போ நான் இன்னொரு இது பார்வையில் எப்படி பார்க்குறேன்னா, அந்த கட்சிக்காரங்களை நான் பார்க்குறேன், அவங்க பேசுகிற பழகிறேன். நான் அவங்ககிட்ட பேசும்போது எல்லாருமே சீமான் அவர்கள் விட அவர்கள் நிற்பது வந்து மேதகு தலைவருக்காக தான் நிற்கிறாங்க. அதை சொல்வதால் தான் வந்து நிற்கிறாங்க. அதனால நீங்கள் அப்போ ஒரு 50 லட்சம் பேர் இன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த உணர்வோட ஒரு ஒன்றுபடுத்தி நிற்கிறாங்க. அப்படிங்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வு இருக்குங்க. ஆமாம், அதுல எல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வு இருக்குங்க. அன்றைய காலகட்டத்தில் 2009 நடந்த இனப்படுகொலை குறித்து செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்காத ஒரு இது முத்துக்குமார் போன்றவர்கள்லாம் தங்களோட உயிரை துச்சமென மதித்து அவர்கள் வந்து அதுக்காக இது பண்ணாங்க. அந்த என்னுடைய பிணத்தை வைத்து நீங்கள் வந்து இது பண்ணுங்க,
சும்மா கொண்டு போய் போயிடாதீங்க, ஆயுதமா பயன்படுத்துங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு வேகமா பண்ண அந்த பையன். ஆனா அந்த பையனுடைய என்ன பண்ணாங்க, அப்படி ஆயுதமா பயன்படுத்தினாங்களா? இல்ல, அது பயன்படுத்தல. ஏன்னா அந்த கூட்டத்திலேயே அந்த ஊர்வலத்தையே திசை மாற்றியவர் ஆமா, திருமா மட்டும் இல்ல, திருமா வைகோ. ஏன்னா அவங்களுக்கு அந்த நீங்க வந்து அந்த பிட்டி தியாகராஜர் அரங்கில் ஒரு கூட்டம் நடக்குது, காலையில் நடக்குது. அந்த மாலை தான் அது வந்து எடுத்துட்டு போறதா பிளானு. அந்த கூட்டத்தில் இவர்களுக்கு பின்னாடி நான் உட்கார்ந்துருந்து அவர்கள் பேசிக்கொண்டது நான் கேட்டுருக்கேன். சரிங்க சரி. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும், இவர்கள் என்னென்ன மாதிரி பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு. இவர்களை தாண்டி நம்ம சொல்றது வந்து நெடுமாறன் முதல் கொண்டு இவங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவர்கள் எல்லாம் வந்து எவ்வளவு இவர்கள் சொல்லிதான் நாங்களாம் வந்தோங்க. இவர்கள் வந்து முன்னெடுத்து வந்தனாலதான் நாங்களாம் வந்தோம். ஆனா அந்த உணர்வுங்கிறது இன்னும் எங்ககிட்ட இருந்து போகல. ஆனால் இவர்களுக்கெல்லாம் மொத்தமா விட்டு போட்டு போயிட்டதை பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து பெரிய நடித்து கொண்டிருந்தார்களா அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு. நீங்க தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ திராவிட இயக்கங்களுடைய ஈவே ராமசாமி ஐயா காலத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம். இதை சொன்னாதான் மக்களுக்கு புரியும், அதனால சொல்லிடுறேன். அப்போ அந்த ஹிந்தி திணிப்புங்கிறது ராஜாஜி என்ன சொல்றாருன்னா, பள்ளிக்கூடங்கள் 60 பள்ளிக்கூடம் 58 ஹிந்தி திணிப்பு போராட்டம் வந்துருச்சு. அதான் இல்ல இவர் முதல்ல ராஜாஜி வந்து இந்த ஒரு நிகழ்வை சொல்லியிருந்தா மக்களுக்கு புரியுங்கன்னா, அப்ப ராஜாஜி வந்து கொண்டு வரான்னு சொன்ன உடனே அதை முதலாக எதிர்த்தவர் யாருன்னா ஈழத்து சிவானந்தம் அடிகள். அவர் கரூர்ல ஒரு தர்மசாலையில் இருந்தவர் தான். அவர் அங்க இருந்துட்டு இருந்தா அவர் அந்த உணர்வு ஏற்பட்டு என்ன பண்றாருன்னா 2 அறிக்கைகள் எடுத்துட்டு இதை தொடர் போராட்டமா கொண்டு போகணும், அப்பதான் அந்த வந்து பின்வாங்குவார் ராஜாஜிங்கிறதுக்காக அந்த அறிக்கைகள் எடுத்துட்டு ஈவே ராமசாமியாவை ஈரோட்டில் போய் பார்க்குறாரு. குடியரசு இதழ்லையும் விடுதலை இதழ்லையும் இதை வந்து வெளியிடுங்கன்னு. அவர் முழுசா படிச்சு பார்த்துட்டு இது காங்கிரஸ்காரர்கள் செய்யக்கூடிய சண்டித்தனம், இதெல்லாம் நான் பிரசுரிக்க மாட்டேன் அப்படின்னு தூக்கி ஓரமாக வச்சிடறாரு. அதன் பிறகு அவர் அதே ஊரில் ரத்னா பிரிண்டர்ஸ்னு ஒரு பிரிண்டர்கிட்ட போய் இன்னொரு அவர்கிட்ட போயிட்டு அதை அச்சடித்து அவர் தான் தமிழ்நாடு முழுவதும் விநியோகிக்கிறார். அதன் அடிப்படையில் அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னா, சென்னையில் ராஜாஜி வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்தை பார்த்து அது ஒரு போராட்டத்திற்கான அந்த களத்தை வந்து உருவாக்குறார். அப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே வராங்க. அப்படி வந்தவர் தான் நடராசன், தாளமுத்து எல்லாம். அங்கே ஒரு தொடர் போராட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு வந்த ஈவே ராமசாமி என்ன சொல்றாருன்னா, அதையே தான் சொல்றாரு, இதெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் செய்யக்கூடிய சண்டித்தனம், இதெல்லாம் கலைஞ்சு போயிருங்க, நீ ஊருக்கு போறதுக்கு நான் வந்து பேருந்துக்கு செலவுக்கு பணம் தரேன்றார். இது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ வந்து ஈழத்து சிவானந்தமடியிலிருந்து சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க தமிழர்கள் வாழணும்னா நீங்கள் அமைதியாக இதை விட்டு விலகி இருப்பது நல்லது அப்படின்னு வெளிப்படையாக மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் அந்த இடத்த கொடுத்தாங்க இல்லைங்களா, அவர் விநாயகம் நினைக்கிறேன், விநாயகம் அவர் ஐயா பேர். அவர்கிட்ட போகும்போது அவர் எடுத்து சொல்றாரு, இங்க பாருங்க ஐயா, இது வந்து மிக முக்கியமானது, தமிழர்களுடைய பிரச்சனை இது, அதனால தான் நீங்கள் வந்து பாருங்கள் இது எவ்வளோ வரவேற்பு வரப்போகுது பாருங்கள், இது பெரிய அளவாகி கண்டிப்பாக வந்து திரும்ப பெற்றுவாங்க அரசாங்கம் இதை முடிவுன்னு சொல்லணும்னா, அப்புறம் தான் இவருக்கு வந்து ஸ்பார்க் ஆகுது. உடனே வந்து ஹிந்தி திணிப்பு போராட்டத்துக்கு வந்துடுறாரு. அப்போ மக்கள் மத்தியில் வந்து இது வந்து போய் சேரும்னா அந்த போராட்டத்தை இவங்க கையில் எடுத்துக்குவாங்க. திராவிட இயக்கங்கள் கையில் எடுத்துட்டு நம்ம விட முன்னாடி போய் மேலே நின்று கைகள் சொல்லுவாங்க, அதிகமாக சத்தம் போடுவாங்க. இவங்க சத்தம் போடுறாங்கப்பா, நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம் போது கூட்டத்தை கலைச்சிட்டு போயிடுவாங்க. இதுதான் இவங்களுடைய அன்றிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய 2009 வரைக்கும் இந்த ஸ்டைல். அதுதான் உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவேசமா நரம்பு புடைக்க கத்துவாங்க. அப்ப நம்ம இவர் பேசுறாருப்பா, அப்ப நம்ம வேடிக்கை பாப்போடு இருக்கும்போது நான் கலைச்சு விட்டுட்டு நம்மளே சிறைக்கு தள்ளிட்டு போயிடுவாங்க. இதுதான் அடுத்த இதுக்கு போக முடியாது. ஆமா, இதுதான் இவங்களுடைய தொடக்கத்துல இருந்து ஸ்டைலா இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் இந்த பாணி மாறவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. நீங்க ஒரு பிரச்சனைன்னு போய் பாருங்க, முதல்ல இவங்க வந்து நின்றுவாங்க. நின்று இவர்கள் வந்து பத்திரிகை ஊடகங்கள் பூரா ஒரு லாபி இருக்கு அவங்களுக்கு, இவர்களை தான் காட்டும். இப்போ மே 17 இருந்தாருன்னா நீங்களே எத்தனை ஆண்டு காலம் இதில் செயல்பட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும். இப்போ மே 17 என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கு பத்திரிகை ஊடகங்கள் கொடுக்குற வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா நமக்கே இருக்கு, என்னப்பா இவ்வளோ வெளிச்சம் கொடுக்குறாங்க இவங்களுக்குன்னு. அப்போ இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப் லாபி. இதுதான் இப்படி வந்து நமக்கு ஒரு மாயையா நம்ம கண் முன்னாடி உருவாக்கி தமிழர்கள் தங்கள் உணர்வுகளை அற்று போறது மாதிரி அப்புறம் சலிச்சு போக வைக்கிறது. என்னப்பா இது நம்ம இனத்தை போராடி என்னப்பா முன்னாடி முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க அவங்க. அப்போ அவங்களை தாண்டி போய் போராட முடியாத சூழல் உருவாக்கிடுறாங்க. அப்போ நம்ம சலித்து விரக்தி நீர்த்து போக வச்சிருது. இவங்க போய் நீங்க சொன்ன மாதிரி அங்க போய் கைகுலுக்கிடுவாங்க, மஹிந்த ராஜபக்ஷ கிட்ட கைகுலுக்கி கட்டி அணைச்சிடுவாங்க. இதுதான் இவங்களுடைய பாணியாவே இருக்கு. இன்னும் தமிழர்கள் இதை விழிச்சுக்காம இருந்தாங்க அப்படின்னா, இன்னும் அந்த மயக்கத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த போலி மயக்கத்தில் இவர்கள் பேசக்கூடிய இந்த சர்க்கரை தடவிய அந்த பேச்சுக்கள் மூலமாக தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டாலே போதும் மயங்கிடுறான். நம்ம தமிழ் போதையில மயங்கிடுறாங்க மக்கள். அது முதல்ல அந்த போதையிலேருந்து வெளியில வரணும். நீ ஒன்று தமிழ் வாழ்ந்துக்கும், தமிழ் இனிமே தான் உலகத்துக்கே தெரியும். அப்ப நீ இன்னும் புதுசா நீ வந்து பேசுற, நீ தமிழை ஏற்ற இறக்கமா பேசிட்டா மட்டும் தமிழர்களுக்கு நன்மை செஞ்சுறதா பொருள் கிடையாது.
பேச தெரியாதவர் இங்கே ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஐநா மனித உரிமை ஆனால் 8 கோடி தமிழர்கள் வாழக்கூடிய தமிழகத்தில் தானுங்க நம்ம வந்து அந்த ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான முன்முயற்சி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தானே. இதை விட்டு நீங்கள் அதான் சொல்ல, இந்தியாவும் ஆதரவு இல்லை அவங்களுக்கு, வேறு எந்த நாடும் ஆதரவு கிடையாது. இப்போ ஈழத்தமிழர்களுக்கு எந்த ஒரு நாடாவது அதில் லண்டன் UK தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர, UKவுமே அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கடைசியில் அந்த ஒட்டுமொத்த காலனிய சிந்தனையோடு தான் பார்க்குறாங்க அவங்க. இன்றும் UK வந்து எல்லா MPக்களும் ஆதரவு கொடுக்குறாங்க. இன்றும் UK வந்து எல்லா MPக்களும் ஆதரவு கொடுக்குறாங்க ஈழத்தமிழர்களுக்கு. ஆனால் தீர்மானம் வரும்போது நீங்கள் வந்து கடைசியில் வந்து அப்படி பின்வாங்கிடுறாங்க. உறுதியான நிலைப்பாடு இல்லை. அப்போ நமக்கு வந்து நம்ம தமிழர்கள் நம்மளே வந்து ஒரு திட்டமிட்டு இந்த காய்களை நகர்த்துறதுக்கான ஒரு பெரிய முன்முயற்சி எடுத்தாலும் ஒன்றுமே வேண்டாங்க. நான் என்ன சொல்றேன்னாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை இந்த ஈழத்தமிழர்களுக்கு 140 நாடுகள் பக்கமாக எதிரிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்பது தமிழ்நாடு, தாய் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள இங்கே உள்ள மக்களும் இங்கே உள்ள அரசும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தா போதும். நீங்கள் வந்து ஒரு நல்வாய்ப்பாக முதல்ல வந்து சில ஜெயலலிதா அவர்களுக்கு எதிர்மறையான எண்ணம் இருந்தாலும் கூட நீங்கள் ஆதரவு தெரிவிக்குன்னு சொல்லுங்க. எனக்கு வைகோ சொன்னதை நினச்சா சிரிப்பு வருது. ஸ்டாலின்கிட்ட போய் ஈழத்தமிழ்னா ஈழமா எங்க இருக்குன்னு கேட்பாரு அப்படின்னு சொன்னாலு இப்ப அவரு பின்னாடி இவரு நிக்கிறாரு. அவர்கிட்ட போய் சீட்டு கேட்கிற நிலைமையில இருக்காரு. ஒரு இடத்துக்கு மகனுக்கு கொடுத்துருப்பா எனக்கு இல்லாட்டி பரவாயில்லைங்கிற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க. சோ இது அப்ப எவ்வளவு நீங்க அப்ப அந்த 3 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் காணா 1.5 லட்சம் பேர் கொண்டுட்டாங்க. 3 லட்சம் உயிர்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவங்க தானே இவங்க இருக்காங்க. இவங்களுடைய அரசியல் சுயநலத்துக்காக தானே இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் நம்ம. அப்ப இன்னைக்கு இருக்கிற நம்பிக்கை புடைக்க பேசினாங்களே, எங்களுடைய ரத்தம் எங்களுடைய உறவு நிலை பேசினாங்களே, எல்லாம் பேசிட்டு வந்து அதை பேசினதுக்கு அப்புறம் நம்ம கைதட்டிட்டு போயிடுவான். கைதட்டு போனா அவங்களும் கலைஞ்சு போயிடுவாங்க. இவன் ஒண்ணு சேரக்கூடாது, தமிழர்கள் ஒண்ணு சேரக்கூடாது. இப்ப நான் ஒன்னே ஒண்ணுங்க, இப்போ ஜல்லிக்கட்டுக்கு வந்து 3 நாள் உரைய வைத்தமா இல்லையா ஒட்டுமொத்த தமிழ்நாடு? கண்டிப்பா மத்திய அரசு பணிந்ததா இல்லையா? ஏன் எனக்கு 2009 மே மாதம் அப்படி ஒரு எழுச்சி ஏற்பட்டு இருந்ததுன்னா ஒரு உயிர் அங்க போயிருக்குமா? இல்ல துரோகம், அந்த எழுச்சி ஏற்படாத மாதிரி யாரு பாத்து, எழுச்சி ஏற்படாத மாதிரி நம்மளுடைய ஆட்களே பார்த்து கொண்டது நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியுமே. இதுதானே சொல்ல முடியாது. அப்ப நீங்க அடிப்படை என்னது? நீங்க இது எங்கிருந்து ஆரம்பிக்குது? அதன் பிறகுதான் நீங்க ஒட்டுமொத்தமா மக்கள் திரும்பி பார்க்க ரீவைண்ட் பண்றோம். ஈவே ராமசாமி அவர்கள் பிறந்த காலத்துல இருந்து எடுக்க வேண்டியதா இருக்கு எல்லா டேட்டாவுமே. எடுத்தா நீங்க இத்தனை நாள் துரோகம் தானே பண்ணிட்டு இருந்திருக்கீங்க தமிழர்களுக்குன்னு தெரியுது இல்லைங்களா? அப்போ இந்த ஜெயலலிதா அவர்கள் கூட முதல் மனம் மாறி அந்த பாலச்சந்திரனுடைய அதை பார்த்துன்னா பாலகன் பார்த்துன்னா மனம் மாறி, அல்லது அரசியலுக்காகவோ திமுகவுக்கு விட நம்ம வந்து ஒருபடி மேல போய் நிக்கணுங்கிறதுக்காகவோ அவர்கள் வந்து உண்மையை உணர்ந்து கொண்ட பின்னர் வந்து அவர்கள் முழு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுவும் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் பண்ணது. அங்க நடந்தது இனவழிப்பு. இப்ப நமக்கு ஆவணமே அதுதான். அங்க நடந்த இனவழிப்புன்னு சொன்னது, அதே போல நீங்க வந்து போர்க்குற்றம் சொன்னது, அதையெல்லாம் தாண்டி ராஜீவ்காந்தி படுகொலையில ஒட்டுமொத்த தமிழர்கள் வந்து தலைக்குனிவா நம்ம இருந்தோம். நம்ம மண்ணில் நடந்துருச்சேப்பா அப்படிங்கிற வருத்தம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஆனால் அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் சதி இதில் இருந்திருக்கு. இந்த 7 பேர் மட்டுமே நேரடி கொலைகாரர்கள் அல்ல அப்படிங்கிறது வந்து வட இந்திய ஊடகங்களும் அவர்கள் கொலைகாரர்கள் என்பதாக எழுதியது ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொலைகாரர்களாக பார்த்துச்சு. அந்த அவமானத்தை போக்குற வகையில சட்டமன்றத்தில் திருமதி நளினி, திரு முருகன், திரு ராபர்ட் பயஸ், திரு சாந்தன் அந்த அம்மா படிச்சாங்க. செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரா படிச்சாங்க. அது எவ்வளவு பெரிய மெசேஜ் உலகத்துக்கு. நீங்க அக்யூஸ்ன்னு சொல்றீங்கடா, அவங்க அக்யூஸ்டா திருன்னு போடுறாங்கன்றாங்க. அப்போ இப்படி எல்லாம் வந்து செல்வி ஜெயலலிதா செய்தாங்களா? ஏன் திமுக அதெல்லாம் எதுவுமே செய்யல? எவ்வளவு செஞ்சிருக்கணும். நீங்க இன்னும் நாங்க ராஜீவ்காந்தி படுகொலை அப்போ நாங்க வந்து தாக்கப்பட்டோம், திமுக சொத்துக்கெல்லாம் சூறையாடப்பட்டதுன்னு எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? அந்த சொத்தோட நீங்க இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிட்டீங்க. அதை விட எத்தனை 1000 மடங்கு இன்னைக்கு சொத்துக்கள் சேர்ந்துருக்கு. அப்போ இன்னும் எத்தனை நாளைக்கு அதே போய் சொல்லிட்டு இருப்பீங்க? அதான் இப்போ நீ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டு தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அந்த ஈழத்துக்கு ஆதரவான நாங்கள்லாம் இருக்கிறோன்னு சொல்லி கொண்டு இருந்தவர்கள் எல்லாம் இப்போ துரோகிகளாக காட்சி அளிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறத வச்சு வருது. அவர் செயல்பாடு நம்ம சொல்கிறேன், நான் குற்றம் சாட்டல, அவர் செயல்பாடு அப்படி தானே இருக்குது. நீங்கள் ஒரு இத்தனை வந்து ஒரு குழு அப்படியே ஒரு கூட்டு குழுவாக அமைந்தது வந்து ஒவ்வொரு அமர்வின் போது இந்த டைல்யூட் ஆகிட்டு இருக்குது. 2012 போட்ட அந்த தீர்மானம் அப்படியே கரைஞ்சி வந்து கடைசியில் அங்கே ஒன்றுமே நடக்கலைங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அதற்கு உலக நாடுகள் எல்லாம் அதுக்கு துணை போகுது. இந்த அவங்களுக்கு ஆதரவு இல்லை. ஏதோ மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கொஞ்சம் பேர் அங்கே கத்திட்டு கிடக்குறாங்க. எதுவும் அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. அதுலேயும் இப்போ அங்கே மனித உரிமை ஆணையத்துக்கே போக முடியாத போய் தடுக்கிறாங்க. இனி அடுத்தது ஏதாச்சும் ஒரு எழுச்சி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது வகையில் எழுச்சியில் வர்றதுக்கு இல்லை. நீங்கள் என்ன காரணம், இது வந்து ஒரு முதல்ல உணர்வாக நம்ம பார்க்கணும். இந்த உணர்வை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஒன்றும் வந்து சண்டை போட சொல்லலை, அரசுக்கு எதிராக செயல்பட சொல்லலை. ஆனால் அங்கே நடந்த அந்த அநீதிக்கு அவளுக்கு நீதி கிடைக்கணும். அவ்வளோதான். அந்த நீதி அரசியல் தீர்வு கொடுங்க. அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி விடுங்க. அவங்க போய் மக்கள் அரசியல் செய்யட்டுமே.
அரசியல் ஈடுபடட்டும், மக்கள் வாக்களிக்கட்டும், அப்படி ஒரு அரசியல் தீர்வு சேர்ந்து கொண்டு வாங்க. இதுதான் அடிப்படையை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இந்த காணாமல் அடிக்கப்பட்டவர்களில் வந்து அது எங்கே இருக்காங்க, இன்னும் இருக்கிறாங்களா, இல்லை அவர்களெல்லாம் வந்து இறந்துட்டாங்களேன்னு தெரியல. அப்படிதான் ரகசிய இடங்களில் பாதுகாப்பட்டிருந்து அவங்க உறவுகிட்ட சேர்த்துங்கன்னு தான் கேட்குறாங்க. அவங்க காணிகள் அந்த நிலங்களை கொடுங்க. நீங்கள் இன்னும் வந்து ஒரு நம்ம இந்த அறைக்குள்ள 2 ராணுவ அதிகாரி இருந்தால் நம்ம எப்படி நம்ம நிம்மதியாக வாழ முடியும் இல்லைங்களா? அப்போ இது அப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே இருக்குது. அப்போ ஒரு குடியரசு ஜனநாயகத்தையாவது நீங்கள் வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் கேட்கறக்கூடிய கேள்வியாக இருக்குது, கோரிக்கையாக இருக்குது. இதுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு தானே நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது. அந்த மக்கள் ஆயுதம் ஏந்தாத அந்த மக்களுக்காக பேசுறதுக்கு என்ன இருக்குது? அது கூட எதுவும் பேசுறது, சண்டை போடாத, ஆயுதம் ஏந்தாத அப்பாவி மக்கள் இருக்காங்களா, அவர்களுக்காக தான் நம்ம பேசலாம். அதுதானே மனித உரிமைகளாக பேசப்படுது. அதை கூட இங்கே உள்ள தமிழ்நாட்டு தலைவர்கள் செய்யல அப்படின்னா, பேசலன்னா கேட்டால் வந்து இந்தியா வந்து எங்களை வந்து கண்காணிக்குது அப்படின்னா, நீங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்தால் தான் அவங்க கண்காணிப்பாங்க. இது நீங்கள் மக்களுக்கான மனித உரிமைகள் இப்போ வேண்டாம்ப்பா, எல்லாம் பாவம், அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் குழந்தைங்க இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க, கல்வி இல்லை அவங்களுக்கு, அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. இப்போ நம்ம அதை தானே பண்ணுறோம். இப்போ நம்ம செய்கிறது மக்களுக்கான ஆதரவு தானே சொல்கிறோம். நம்ம இப்போது ஆயுதம் தாங்கியவர்களை இன்னொரு ஆயுத இராணுவமும் அவர்களும் மோதிக்கொண்டு இருக்கிறார்கள்னா 2 பேருமே ஒரு முடிவோடு வந்து மோதிக்கிட்டு இருக்காங்க. ஆயுதம் ஏந்தாத மக்களுக்காக தான் நம்ம பேசுகிறோம். அது எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. இல்ல ஆயுதம் ஏந்தினாலும் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அவர்கள் நாங்கள் கைகளுக்கு எங்களை வந்து நாங்கள் திணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க நாங்க விரும்பிய 30 ஆண்டுகள் ஆரம்பத்தில் 30 ஆண்டுகள் செல்வா தலைமையில வந்து நீங்க வந்து அகிம்சை வழியில தான் போராடினாங்க. பின்னர் தானே வந்து 76 வரைக்கும் அகிம்சை தான். அதுக்கு பிறகு வந்து தனி நாடு தான் தீர்வுங்கிற முடிவுக்கு போனாங்க. வந்தோம்னா அப்புறம் இளைஞர் எங்கள் கைகளில் திணிக்கப்பட்டது அவங்க சொன்னாங்க. நாங்க ஒண்ணு விரும்பி இதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு ஒவ்வொரு கூட்டத்திலையுமே அவர் பேசியிருக்காங்க. மேதகளோட உரையிலேயே இருக்கு. நம்ம அதை கூட சொல்றோம். அது கூட நீ தவறுன்னு சொன்னா அதை கூட நான் ஒதுக்கி வச்சிடறேன்ப்பா. ஒதுக்கி வச்சுட்டு மீதி உள்ள ஆட்களை பாருங்க. இல்ல இப்போ 2008 2009 வந்து தேசிய தலைவர் வந்து அவருடைய இறுதி உரைன்னு சொல்ல முடியும். அந்த மாவீரர் நாள் தின உரையில வந்து தெளிவா சொல்லிட்டு போயிட்டார்ல. 2009 முடிக்கும் பொழுது நாங்க வந்து மௌனிக்கிறோம். ஆமா, அடுத்தது வந்து இந்த போராட்டம் வந்து தொடரும், அது வேற வகையில தொடரும் அப்படின்னு போயிருக்காரு. அந்த வகையில போராட்டம் தொடர்றதுக்காச்சு இவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு என்ன சொல்றது, அரசியல் போராட்டம்னு சொல்லிட்டாரு அவரு. அரசியல் ரீதியான ராசதந்திர ரீதியான மக்களுடைய அறப்போராட்டமாக இது வந்து அவரே மாத்தி கொடுத்துட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு போராட்ட வடிவம் மாறிடுச்சு, போராட்ட வடிவம் மாறிடுச்சு அப்படின்னா அப்ப நீங்க அந்த வடிவத்துக்குள்ளேயும் கூட இவங்க வரல. அரசியல் போராட்டம் பண்றதுக்கு என்ன உங்களுக்கு சிரமம்? அதுக்கு என்ன அந்த இந்திய அரசாங்கம் வேண்டாம்னு சொல்லிருமா, இல்ல இலங்கை அரசாங்கமே வேண்டாம்னு சொல்லாது. அவர்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும் தானே. ஏதோ ஒன்றுல அவங்களே இப்போ இங்க பேச விடுறாங்களே. நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதரன் போன்றவங்க எல்லாம் வெளிப்படையா நாடாளுமன்றத்திலே பேசுறாங்களே. அப்ப அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க தானே அவங்க. அப்ப இங்க எங்க பிரச்சனை? இப்ப நீங்க வந்து இந்த அரசியல் அறப்போராட்டமாக நீங்க அனில்குமார் திசாநாயகட்டே தமிழ்நாடு தலைவர் போய் பேசலாமே. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள்ட்ட போய் கைகுலுக்கிய போல அது கைகுலுக்கு பரிசு தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அனில்குமார் திசாநாயகட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தலாமே. ஐயா, அரசியல் தீர்வு கொடுங்க, நாங்க வந்து இது கேட்கல, நீங்க உங்க கட்டுப்பாடுகளை நாங்க உங்க இறையாண்மையை நாங்க மதிக்கிறோம். நீங்க சில ஐடியா சொல்லியிருக்கீங்க. இந்த யோசனைகள் வந்து ஏற்றுக்கொண்டு இனியாச்சும் இந்த தூங்கி கொண்டிருக்கிறவங்க அல்லது துரோகத்தனம் பண்ணவங்க எல்லாம் வந்து முழிச்சு கொண்டு பாவ விமோசனம் தெளிக்கணும். ஆமா, அந்த வகையில ஏதோ ஒண்ணு பண்ண முடியுமான்னு பாப்பான். சரி, அது பார்க்கலினாலும் கூட ஈழத்தமிழர்கள் இலங்கை மட்டும் போராடி கொண்டுதான் இருக்காங்க. இலங்கை மட்டுமே இல்லைங்க, நான் சொல்ல இந்திய அரசாங்கத்திட்ட அந்த குழு இந்திய அரசாங்கத்திட்ட போய் பேசலாம், இலங்கை அரசாங்கத்திட்ட பேசலாம், ஒவ்வொரு நாடுகளையும் போய் சந்திச்சு பேசலாம். இப்போ நீங்க இந்த சிந்தூர் தாக்குதல் நடந்த உடனே நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஒவ்வொரு நாடுகளா போக வச்சாங்க இல்லையா? அது போல நம்மளும் ஒரு நல்ல குழுவாக உருவாகி ஒரு 10 பேர் கொண்ட குழு எல்லா நாடுகளுக்கும் போய் பேசலாமே. பேசி இங்க வந்து அரசியல் தீர்வு கொடுங்க. அதுக்கு முதல்ல அந்த குழுவை தேர்ந்தெடுக்கிறது யாரு, குழுவுல வர்றவன் உருப்படியா வருவானான்னு சொல்ல முடியுமா? அவனும் கடைசியில துரோகத்தனம் காமிச்சிட்டு போயிட்டான்னா அதனால அதான் இப்ப இனி என்னன்னா ஒரு புதிய ஒரு குழு தான் உருவாக முடியும். புதிய வந்து இந்த உணர்வு பெற்ற குழுவினர் தான் அதுக்கு உருவாக முடியும். உருவாகி அப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும். தொடர்ந்து அதுதான் நாங்கள் அறப்போராட்டத்தை தான் அரசியல் தீர்வு தான் நாங்கள் கேட்குறோம். வேறு ஆயுத தீர்வெல்லாம் நாங்கள் கேட்கல, தனிநாடெல்லாம் கேட்கல. நாங்கள் கேட்குறது அரசியல் தீர்வு. அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு புலம்பெயர் தமிழர்கள் வந்து அவர்கள் வழக்கம் போல் அங்கே வந்து செல்வதற்கான ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும். அது அரசியலாக செய்யட்டும், அவங்க மக்கள் வாக்கரசியலாக செய்யட்டும், அவங்க அறப்போராட்டங்கள் நடக்கட்டும். ஒத்து வந்தால் அரசாங்கம் அதை வந்து அதை கோரிக்கை நிறைவேற்றட்டும், இல்லைன்னா அந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியாது. இப்போ ஐநா 60வது கூட்டத்தொடரில் இத்தனை காலமாக என்ன நடந்ததுன்னு பேச வந்தது வந்து இப்போ பார்த்தோம்னா ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம்.
இங்கே இருக்கக்கூடிய ஈழ உணர்வாளர்கள் ஒன்றுபட்டு ஒரு முக்கியமான குழுவை அமைத்து அது வந்து உலக நாடுகளிடையே பேசுறதுக்கும், இந்திய நாட்டோட இலங்கை அரசாங்கத்தோட பேசலாம், தமிழ்நாட்டு அரசோட பேசுறதுக்கும், இலங்கை அரசோட பேசுறதுக்கும் ஒரு முன்முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற இலங்கை அரசாங்கத்திட்ட பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சரே கூட பேசலாமே. அதான் இந்த மாதிரிலாம் ஒரு இது சொல்லியிருக்கீங்க. இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அந்த மாதிரி நகரணும்னு நாங்களும் விரும்புகிறோம். அதற்கான முன்முயற்சிகளை எல்லாம் சேர்ந்து எடுப்போம். நிச்சயமா. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம்.